காமிலான ஷேகுமார்கள் தொழுதார்கள், குத்துபுமார்களும் தொழுதார்கள். எனவே தொழுகை ஷரியத்துடைய அமைப்பில் 5 வக்தும் தொழுகையாக வேண்டும். வேறு வேறு பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்டாலும், மாலிகாவத்த பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும், நமது முன்னோர்களான மஷாயிகுமார்கள், சாதாத்துமார்கள், தனவந்தர்கள், விசேஷமாக இந்த இடத்துல மறக்க கூடாது, இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீதேவிகள், இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீதேவிகளும் சேர்ந்து நமக்கு துணையாக கொழும்புக்குள்ளே மாத்திரம் பல பள்ளி வாயில்களையும் தக்கியாக்களையும் சாவியாக்களையும் நமக்கு நிறுவி தந்தார்கள். உதவியாக துணையாக இருந்தார்கள். தரீக்காவுடைய உசூல் என்ன, கல்புக்கு என்ன சரி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 52-54 ஹுத்பா ஓதுறோம். 90 வீதத்தை விட்டுட்டு அந்த 10 வீதத்தை மட்டும் நாம் செய்து வந்தால் கரை சேர முடியுமா? நான் ஏன் தெரியுமா இது எப்படி பேசுறேன்? இது 40 வருஷத்துக்கு முந்தி பண்ண வேண்டிய ஒரு பயம். இப்போ டூ லேட். இப்ப பேசலன்னா 25 வருஷத்துக்கு பிறகு வீட்டுல தான் ஜலாலியாராத்தியும் வலிபாயாத்தியும் ஹத்தாதிராத்தியும் ஹலராவும் நடக்கும். காரணம், எங்கட ஜாவியாவுக்கு நாங்க வாரல, எங்கட தக்கியாவுக்கு நாங்க வாரல, எங்கட பள்ளிவாசலுக்கு வாரல. யார் வார? நாங்க வாரவே இல்லை. காலத்திற்கு காலம் ஒவ்வொரு நாட்டுக்கு அல்லாஹ் அனுப்பினான் கராமத்துக்களோட. ஒரு நபிக்கு வர இயலாது, ஒரு ரசூலுக்கு வர இயலாது. ரசூல்மார்கள் வந்து முடிஞ்சு, வலிமார்கள் வரக்கூடிய காலம் அது. எனவே அல்லாஹ் நுபுவத்தை நிறுத்திவிட்டு விலாயத்தோட வலிமார்கள் அனுப்பினார். பரிசுத்தப்படுத்துற நியத்தில் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த வழியை காட்டி கொடுக்கணும். இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன் நெருப்பு கட்டுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை தாய் தகப்பன் கிட்ட புள்ள கேள்வி கேட்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு இந்த திரட்டுகா பள்ளி விட்டா வேறு பள்ளி இல்லையா வாப்பா? இது என்னடா பழைய காலத்து மடத்தனத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் இதில் இருந்து கொண்டு பிள்ளைகள் வாப்பாவோட பள்ளிக்கு வர பயப்படுகிறார்கள். வாராங்க இல்லத்தோட நற்குணத்தோட நடந்தாங்க. ராஜாமார்கள் எல்லாம் நாடு நாடா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. खाजा मोइनुद्दीन अल-चिश्ती अल-अजमीरी रदियल्लाहु तआला अन्हु क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़, शाह हमीद अन-नाहूरी मालिकपुरी रदियल्लाहु तआला अन्हु क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़, सुल्तान अल-आरिफीन अस्सय्यद अहमद अल-कबीर अर-रिफ़ाई क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़, अल-क़ुत्ब अल-अकबर वल-ग़ौस अल-शेख अबुल हसन अली शाज़ुली क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़ व रदियल्लाहु तआला अन्हु. அதே போலதான் குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़. இவங்க எல்லாரும் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு நாட்டுக்கு அல்லாஹ் அனுப்பினான். People come to him, come to the way of Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one in divine presence, Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. كلهم يعبدوك من خوف نار ويرون النجاة حظا جزيلا أو بأن يسكن الجنان فيحظى برياض ويشرب سلسبيلا ليس لي في الجنان
أنا لا أبتغي بحبي بديلا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, அவர்களுள் மிகவும் கண்ணியமான சிறப்பான எங்களுடைய தகப்பனுக்கு சமமான ரூஹுக்கு தந்தையான கண்ணியத்துக்குரிய அசையீத் பஷீர் தங்கள் ஹஃபிதஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நீளமாக்கி ஆஃபியத்தோடு பரக்கத்தோடு ரஹ்மத்தோடு நோயில்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அவருடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரையில் முழு உலகமும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை ஏந்தி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஏனைய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, முதர்ரிசீன்களான மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடியவர்களே, எல்லா தரீக்காக்களிலும் உள்ள உலமாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, ஹலீஃபாக்களே, முரீதீன்களே, முஹப்பீன்களே, இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக குதுபு ஸைலான் அஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரதியல்லாஹு தஆலா அவருடைய துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக யாரெல்லாம் தொடர்ந்து 10 நாட்கள் வருகை தந்து மஜ்லிஸ்களை எல்லாம் அலங்கரித்து எல்லா தரீக்கத்திலும் உள்ள அனைவரும் கடைசி நாளாகிய இன்றைய தமாமுடைய மஜ்லிஸிலும் கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களே, அல்லது இன்றைய தினம் மட்டும்தான் வந்தார்களோ அப்படிப்பட்டவர்களே, அல்லது ஒரு தடவையாவது வந்தவர்களே, அல்லது வர முடியாமல் போய் வெளியிலிருந்து இதை செவிதாழ்த்தி பிறகாவது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், பேரன்பு தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்கிற சலத்தின அளவை பார்த்தா சலாத்தின பதில் போதாது. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாரும் ஒத்துமையா சுன்னத் வல் ஜமாஅத்தை செஞ்சோம் என்றா இந்த சப்தம் தான் வரும். நான் பயான் பண்ண தேவையில்லை, பயான் பண்ண தேவையில்லை, சலாம் மட்டும் போதும். நாம் எல்லாரும் எல்லா தரீக்காக்கள், அந்த தரீக்கா இந்த தரீக்கா, அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்று இல்லாம
வைத்து படிக்கிறவங்க, நடத்தக்கூடியவங்க, ஷேக் நாயகம் முதல் கடைசி முறியீடு வரையில் எல்லோரும் ஒன்று சேர்த்து சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளை வீட்டிலே வைத்துவிட்டு அதை பிறகு பேசுவோம். ஆனால் மதரசாக்களில், பள்ளி வாயில்களில், ஜியாரம் உள்ள பள்ளி வாயில்களில், அதே போல மதரசாக்கள், தக்கியாக்கள், ஜாவியாக்கள் நாம் ஒற்றுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. அல்லாஹ்வை அடையக்கூடிய, அல்லாஹ்வை அறிந்து வணங்கக்கூடிய அந்த தரீக்கா என்னும் நல்ல பாதையிலே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே குர்ஆனோடு, ஹதீதுகளோடு, இமாம்களுடைய கருத்துகளோடு, மதுஹபுடைய பார்வையோடு, தரீக்காக்களுடைய காமிலான ஷேகுமார்கள் சொல்லி தந்த விதம் நமக்கு வாழ்க்கையை அமைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சங்கையான திருமுகத்தை பார்த்து கொண்டே சிரிச்ச முகத்தோடு ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமான அருமை சகோதரர்களே, நாம் இப்ப லுஹருக்கு இந்த பள்ளிவாசல்ல பாங்கி சொன்னோம். எந்த பள்ளிவாசல்ல? எந்த பள்ளிவாசல்? தேவட்டகா பள்ளிவாசல். சிலவங்க தேவட்டகா பள்ளிவாசல்ல தொழவும் மாட்டாங்க, ஜியாரம் இருக்குது என்று சொல்லி. ஜியாரம் வந்து மஸ்ஜித் அல்ல, ஜியாரத்துக்கு இங்கிலீஷ்ல ஷ்ரைன் என்று சொல்லுவாங்க. அது வேறொரு பகுதி. ஜியாரத்தை கொண்டு வந்து மிஹராபோட, மிம்பரோட சுஜூது செய்யக்கூடிய இடத்துல எந்த பள்ளிவாசலையும் வச்சது கிடையாது. எல்லா மஷாயிகுமார்களும் எல்லா தரீக்காக்களிலும் ஔராதுகளை தந்திருக்கிறாங்க. சுபஹுக்கு பின்னால, மக்ரிபுக்கு பின்னால, அசருக்கு பின்னால. ஏன் சுபஹ தொழுங்க ஃபர்ஸ்ட்க்கு, மக்ரிப தொழுங்க ஃபர்ஸ்ட்க்கு, அசர தொழுங்க, அதுக்கு பின்புதான் ஔராத், அதுக்கு பின்புதான் திக்ர், அதுக்கு பின்புதான் ஸலவாத், அதுக்கு பின்புதான் குர்ஆன் ஆயத்துகள். முதலில் ஃபர்லான வணக்கத்தை தொழுங்க, அதுக்கு பிறகுதான் மற்றது. உலகத்துல 5 ஃபர்லான கடமைகள், 4 கடமைகள் பூமியில் கடமையாக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை, 2வது ஃபர்லான தொழுகை பூமிக்கு வஹி வரல. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் மக்திஸுக்கு வரவேற்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட எல்லா வஃபாத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்ட நபிமார்களுடைய ரூஹுகளும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தார்கள். 2 ரக்காத்து பின்னால தொழுதார்கள். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அவரோட பின்னால் நின்று தொழுது அவர்களை வழி அனுப்பி வைத்து 7 வானத்தை தாண்டி, சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நேரடியாக போய் நின்று புற கண்களால் அல்லாஹ்வை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பரிசாக பெற்றுக்கொண்டு வந்ததுதான் இந்த 5 வக்து தொழுகை. தரீக்காக்களில் எந்த மஷாயிகுமார்களும் தொழ வேண்டாம் என்று சொன்னது கிடையாது. அவ்வளவு மஷாயிகுமார்களும் தொழுதார்கள், காமிலான ஷேகுமார்கள் தொழுதார்கள், குதுபுமார்களும் தொழுதார்கள். எனவே தொழுகை ஷரியத்துடைய அமைப்பில் 5 வக்தும் தொழுகையாக வேண்டும். அந்த அமைப்பில் ஷேகுனா வ சய்யிதுனா வ முர்ஷிதுனா வ மலாதுனா ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அடங்கப்பட்ட இந்த தவத்தகஹ பள்ளி வாசலில் நாம் லுஹருக்கு பாங்கி சொன்னோம். அதுக்கு பிறகு இமாம் ஜமாஅத்தோட தொழுதோம். அதுக்கு பிறகு சுன்னத்தான ஓதல்கள் எல்லாம் ஓதி துஆவோட இந்த பயான ஆரம்பிச்சோம். கபர் வணக்கம், கபர் வணங்கி கிரேட் வர்ஷிப்பர்ஸ் என்று பொய்யான ஒரு இட்டுக்கட்டை போட்டு பொதுமக்களிடத்தில் அதையும் இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து பார்த்தால் தான் தெரியும் இங்கே வணங்குகிறார்களா அல்லது நன்றி செலுத்துகிறார்களா, வணங்குகிறார்களா அல்லது துஆ கேட்க சொல்கிறார்களா, வணங்குகிறார்களா அல்லது அந்த ஒழுக்கத்தோட அவர்களை மறக்காமல் இருப்பதற்காக பிள்ளைகளோட வந்து இவங்க தான் இப்படிப்பட்டவங்க, இந்த பள்ளிவாசல் வருவதற்கு காரணமே இவர்கள் தான், இந்த மதரசா வருவதற்கு காரணமே இவர்கள் தான், இந்த மக்பரா 2 ஏக்கர்ல மையவாடி இருக்குது, 3 ஏக்கர்ல மையவாடி இருக்குது, அதுவும் முழு கொழும்புக்குள்ள 5-10 ஏக்கர் கூட இருக்கலாம். நாம் அளந்து பார்த்ததில்லை. குப்பியாவத்த பள்ளி எடுத்துக்கொண்டாலும், வேறு வேறு பள்ளி வாசல்கள் எடுத்துக்கொண்டாலும், மாலிகாவத்த பள்ளி வாசல் எடுத்துக்கொண்டாலும், நமது முன்னோர்களான மஷாயிகுமார்கள்
சாதாரணமார்கள், தனவந்தர்கள், விசேஷமாக இந்த இடத்துல மறக்க கூடாது, இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீதேவிகள், இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீதேவிகளும் சேர்ந்து நமக்கு துணையாக கொழும்புக்குள்ளே மாத்திரம் பல பள்ளி வாயில்களையும் தக்கியாக்களையும் சாவியாக்களையும் நமக்கு நிறுவி தந்தார்கள், உதவியாக துணையாக இருந்தார்கள். எதுக்கு தெரியுமா? நன்றி செலுத்துவதற்காக, அவர்களை மறக்காமல் இருப்பதற்காக, பயிற்சி எடுப்பதற்காக. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், கேட்டுட்டு நானே பதில் சொல்றேன். என்ன கேள்வி தெரியுமா? நம்முடைய ஊர்ல முழு உலகத்துக்கும் தலையில் இருந்து கால் வரையில வரக்கூடிய எல்லா நோய்கள், ஆல் த டிசீசஸ், எல்லா நோய்களுக்கும் மருந்து செய்யக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கிறாராம். இவரை லேசான முறையில போய் சந்திக்க இயலுமாம், அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லையாம். அவர் இரக்கம் உள்ளவராம். யாரு வந்தாலும் தூங்காம சாப்பிடாம நின்ற நிற்படத்தில் அல்லது உட்கார்ந்த நிலைமையில வந்தவங்களுக்கு மருந்து செஞ்சுதான் அனுப்புவாராம். அப்படி ஒரு டாக்டர் இருந்தா இன்றைக்கு நோய் பரவி இருக்கிற மாதிரிக்கு தலையிலிருந்து கால்வரநாட்டின் உடம்பு சம்பந்தப்பட்ட பிசிக்கல் நோய்கள் எந்த அளவு வந்திருக்கு கேட்டா, அது கேள்விப்பட்டவங்க அந்த டாக்டர் வீட்டுல போய் கியூல நிற்பாங்களா இல்லையா? இரவு பகலாக அப்பாயின்மெண்ட் எடுக்காம துண்டும் எடுக்காம போய் அந்த டாக்டரை பார்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000-2000 பேரை பார்ப்பாங்க. டயர்ட் இல்லாம பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சும்மா அனுப்புவாங்களா? பார்த்துட்டு என்ன செய்வாங்க டாக்டர்? மருந்து எழுத மாட்டாங்களா? மருந்து துண்டு எழுத மாட்டாங்களா? ஆன்டிபயோட்டிக் எழுத மாட்டாங்களா? சிரப் கொண்டு தர மாட்டாங்களா? என்ன சரி மருந்தை தந்து அனுப்புவாங்க. ஒரு மாசத்துல வாங்க, அடுத்த ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டுதான் வரணும். இப்ப உங்களோட கொலஸ்ட்ரால் இப்ப 400க்கு மேல இருக்குது, உங்களோட சுகர் 300க்கு மேல இருக்குது, உங்களோட லிவர் இந்த நிலைமையில இருக்குது, கிட்னி இந்த நிலைமையில இருக்குது. எனவே நீங்க இந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க 2 வாரத்தில் அல்லது ஒரு மாசத்துல திரும்பி வாங்க, ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கேன். இவர் என்ன செய்யறாரு? காட்டினாரு. நல்ல ராகத்து, நல்ல ஒரு டாக்டர், இரக்கமான டாக்டர், சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு. அவர் பேசும்போது எங்க நோயெல்லாம் சுகமான மாதிரி ஒரு ஃபீலிங் என்று சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? பிரிஸ்கிரிப்ஷனை ஷாக்குல போட்டுக்கொண்டு 2 கிழமை டாக்டரை பாராட்டி கொண்டு சுத்துறாரு. பார்மசிக்கு போகவும் இல்ல, மருந்து எடுக்கவும் இல்ல, டாக்டரை புகழ்ந்தார். யாரு கேட்டாலும் இவருக்கு மட்டும்தான் டாக்டர் சொந்தம் என்று சொல்லும் அளவுக்கு பாராட்டுவார், புகழ்வார். 2 கிழமைக்கு போய் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு வாராரு. இதை விட பெஸ்ட். அப்ப டாக்டர் கேட்கிறார், என்ன இது இப்படியா? என்ன செஞ்சீங்க நீங்க? ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் நடக்க சொன்னேன், நடந்தீங்களா? இல்ல. இத காலையில சாப்பாட்டுக்கு புறவு எடுக்க சொன்னேன், அத சாப்பாட்டுக்கு முன்பு எடுக்க சொன்ன, எடுத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. பஃபண்ட் தந்தேன், ஒரு நாளைக்கு 2 பயணம், இழுத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் பார்மசிக்கே போகலையே. நான் ஏன் இதை சொல்ல வாரேன்? இதே செய்திய தரீக்கத் அல்லாத ஒருத்தர் சொன்னா பெரிய ஃபித்னா தான் வரும், பெரிய பலாய் தான் வரும். நான் இத முனாஃபிக்தனமா வெளியில பேசாம, ரெக்கார்டிங்ல பேசாம, வாட்ஸ்அப்ல பேசாம, ஒளிச்சு பேசாம, லைவாக கொடுக்கக்கூடிய தெமட்டமர்த்தடி பள்ளியில எல்லாரும் வச்சு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தரீக்காக்கள்ல 10% தான் மௌலு போகிறது, ராத்தி போகிறது, அவனோட பொருட்டாக துவா கேட்கிறது, கைய முத்தமிடுவது, வசீலா சேருவது, இஸ்திகாசா சாப்பாடு கொடுப்பது, இதெல்லாம் 10%. மற்ற 90% அடக்கப்பட்ட வலிமார்கள், குத்துபுமார்கள், உயிர் வாழக்கூடிய நல்லடியார்களான ஸ்ரீதேவிகளான காவலான சேகுமார்கள் எங்களுக்கு தந்த ஔராதுகள் காலையில விடுபடாம ஓதுறதுக்கு, மாலையில விடுபடாம ஓதுறதுக்கு, பஞ்சாபி பிள்ளையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, தாய் தகப்பனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, மாற்று மத சகோதரர்களான அந்நியர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, கோபம் வந்தா எப்படி நடந்து கொள்ளணும், மன்னிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்தா என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கிற டைம் வந்தா என்ன செய்யணும், தரீக்காக்குடைய உசூல் என்ன, கல்புக்கு என்ன சரி நாங்க கொடுத்து
கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 52-54 ஹுத்பா ஓதுறோம். 90 வீதத்தை விட்டுட்டு அந்த 10 வீதத்தை மட்டும் நாம் செய்து வந்தால் கரை சேர முடியுமா? அவங்களோட முஹப்பத்து கட்டாயம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கட்டாயம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத்து கட்டாயம் கிடைக்கும். அவங்களோட புகழ்றது முக்கியமான ஒரு அம்சம். அவங்களோட புகழ் மாலைகளை விடுபடாம செய்து வருவது, செலவழிப்பது, வியர்வை சிந்த சிந்த நாம சூழ்ந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறோமே, இது நல்ல விஷயம். ஆனா ஏன் நாம் குறைந்து கொண்டு செல்கிறோம்? ஏன் பள்ளி வாயில்கள் பறிபோகின்றன? ஏன் ஜாவியாக்கள் பறிபோகின்றன? ஏன் தக்கியாக்கள் பறிபோகின்றன? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் தெரியுமா இது இப்படி பேசுறேன்? இது 40 வருஷத்துக்கு முந்தி பண்ண வேண்டிய ஒரு பயம். இப்போ டூ லேட். இப்ப பேசலன்னா 25 வருஷத்துக்கு பிறகு வீட்டுல தான் ஜலாலியாராத்தியும் வலிபாயாத்தியாவும் ஹத்தாதிராத்தியும் ஹலராவும் நடக்கும். காரணம், எங்கட ஜாவியாவுக்கு நாங்க வாரல, எங்கட தக்கியாவுக்கு நாங்க வாரல, எங்கட பள்ளிவாசலுக்கு வாரல. யாரு வார? நாங்க வாரவே இல்லை. எங்கட வேலை வெட்டியை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா வருவோம், யாசின் ஓதுவோம், துஆ கேட்போம், போயிருவோம். ஷேகுமார்கள் வந்தா அவங்களோட வருவோம், அவங்களோட இருப்போம், போயிருவோம். இல்ல, என்னுடைய தரீகா என்ற எண்ணத்தில் பரிசுத்தப்படுத்துற நீயத்தில் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த வழியை காட்டி கொடுக்கணும். இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன் நெருப்பு கட்டுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை தாய் தகப்பன் கிட்ட பிள்ளை கேள்வி கேட்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு இந்த தினத்துக்காக பள்ளி விட்டா வேறு பள்ளி இல்லையா வாப்பா? இது என்னடா பழைய காலத்து மடத்தனத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் இதில் இருந்து கொண்டு பிள்ளைகள் வாப்பாவோட பள்ளிக்கு வர பயப்படுகிறார்கள், வாராங்க. இல்ல, ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு சொல்ல ஆரம்பிச்சேன்டா இவருக்கு எங்கேயோ போய் நிற்கும். ஏற்கனவே 20-25 நிமிஷம் தான் தந்திருக்கிறார்கள். தரீக்கா என்பது இன்றைக்கு நேற்று வந்த ஒரு இயக்கம் அல்ல. தரீக்கா என்பது 100-200 வருஷத்துக்கு முந்தி வந்ததல்ல. 50-80-100 வருஷத்துக்கு முந்தி வந்ததல்ல. தரீகா என்பது கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் காலத்திலிருந்து தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் அவர்கள் எல்லாம் கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாங்க. ஹிஜ்ரி 300 வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. ஹிஜ்ரி 300 வரையில். ஹிஜ்ரி 11ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. நல்லா விளங்கிக்கணும் இந்த விஷயத்தை எல்லாரும். ஹிஜ்ரி 11ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் காலம். ஹிஜ்ரி 100 வரலாற்று சஹாபாக்கள் என்று வச்சுக்கொள்வோம். 100 இருந்து 200 வரையில் தாபியீன்கள் என்று வச்சுக்கொள்வோம். 200 இருந்து 300 வரையில் அத்பாஉ தாபியீன், தபஅ தாபியீன் என்று வச்சுக்கொள்வோம். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? கைருல் குரூனி கர்னி, காலத்தில் சிறந்த காலம் ஏண்ட காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த காலம் தாபியீன்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த காலம். 300 வருஷத்துக்குள்ள மதுஹபுடைய 4 இமாம்கள் வந்துட்டாங்க. சியாவு சித்தாவுக்குரிய 6 இமாம்கள் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 400, ஹிஜ்ரி 500, ஹிஜ்ரி 600 இந்த காலங்களில் ராஜாமார்கள், ஆட்சியாளர்கள் உலமாக்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுக் கொண்டாங்க. உலமாக்கள் இவங்க சொன்னதை கேட்கணும், இல்லாட்டி கொலை செய்யப்படுவார்கள். ஹிஜ்ரி 350, 400, 450 ஆலிம்கள் கொலை செய்யப்படுவாங்க. அப்படி இல்லையா ஆலிம்கள் ஜெயில சிறையில கொண்டு போய் அடைப்பாங்க, இல்லாட்டி கஷியடி அடிப்பாங்க, சீரழிப்பாங்க. எந்த ஆலிமுக்கும் உண்மையை பேச முடியாது. சஹாபாக்கள் இருக்கிறாங்களா? இல்ல. தாபியீன்கள் இருக்கிறாங்களா? இல்ல. தபஅ தாபியீன்கள் இல்ல, அவர காலம் முடிஞ்சது. ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஆனா வாய் பேச முடியாது. அரசர்கள் அடக்கி ஆள்றாங்க, ஒன்றோ கொல்றாங்க, இல்லாட்டி ஜெயில், இல்லாட்டி கஷியடி. இந்த கட்டத்தில் தான் விலாயத்தோட குத்புல்லாஹ் ஓதுல்லாஹ் சய்யிதுனா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஹிஜ்ரி 471
வந்தாங்க. வெறும் ஆலிமல்ல, அவங்க ஆரிஃபு பில்லாஹ், மிகப்பெரிய குத்துபுல் அஃகாப், குத்துபுமார்களுக்கெல்லாம் குத்துபு. யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். வானத்துக்கும் பயம் இல்லை, பூமிக்கும் பயம் இல்லை, சுனாமிக்கும் பயம் இல்லை, கொரோனாவுக்கும் பயம் இல்லை, சிக்கன் குனியாவுக்கும் பயம் இல்லை, ஓக்வேக்குக்கும் பயம் இல்லை, கடலுக்கும் பயம் இல்லை, நெருப்புக்கும் பயம் இல்லை, கத்திக்கும் பயம் இல்லை. அதைத்தானே அல்லாஹ் சொல்லிட்டான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், லா ஹௌஃபுன் அலைஹிம், இந்த துனியால அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல, வலா ஹும் யஹ்ஸனூன், ஆகிரத்தில் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு பயமே இல்ல, கவலையே இல்ல. ராஜாக்கு பயப்படுவாங்களா? கராமத்துகளை காட்டி தக்குவாவோட, பேணுகளோட, அதொழுக்கத்தோட, நற்குணத்தோட நடந்தாங்க. ராஜாமார்கள் எல்லாம் நாடு நாடா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. खाजा मोइनुद्दीन अल चिश्ती अल अजमीरी रदियल्लाहु तआला अन्हु क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़, शाह अल हमीद अल लाहौरी मालिकपुरी रदियल्लाहु तआला अन्हु क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़, सुल्तान अल आरिफीन अस्सय्यद अहमद अल कबीर अल रिफाई क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़, अल कुतुबुल अकबर वल गौरुल अशर अबुल हसन अली शाज़ुली क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ व रदियल्लाहु तआला अन्हु. அதே போலதான் குதுபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़. இவங்க எல்லாரும் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு நாட்டுக்கு அல்லாஹ் அனுப்பினான் கராமத்துக்களோட. ஒரு நபிக்கு வர இயலாது, ஒரு ரசூலுக்கு வர இயலாது. ரசூல்மார்கள் வந்து முடிஞ்சு, வலிமார்கள் வரக்கூடிய காலம் அது. எனவே அல்லாஹ் நுபுவத்தை நிறுத்திவிட்டு விலாயத்தோட வலிமார்கள் அனுப்பினார். முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்பினார்கள். வலிமார்கள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை கொடுக்கல, வலிமார்கள் உட்கார்ந்து கொண்டு மௌலிது சாப்பாடு சாப்பிடல. வலிமார்கள் யுத்தம் செய்தார்கள், பல நாடுகளுக்குள்ளே நுழைந்தார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் மாத்திரம் வலிமார்களால் நம்முடைய மாப்பிள்ளை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ அவர்களுடைய குடும்பத்தினர்களால் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களை நமக்கு செய்து தந்தார்கள். மையவாடியோட, பள்ளி வாசலோட, மதரசாக்களுக்கு இடம் வைத்து இந்த இடமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் அவுராதுகள் இருக்க வேண்டும். இந்த இடங்களில் கிட்டத்தட்ட 350 பள்ளிவாசல்கள் இப்ப எங்க கேட்டா தெரியாது. எத்தனையோ ஜாவியாக்கள், சாதுலியா தரிக்காவி இப்ப வலீஃபா ஓதுறாங்களா, ஹலரா வைக்கிறாங்களா, ஸலாத்துன் நாரி ஓதுறாங்களா? இல்லை, முடியாது. காரணம், அதுல நம்ம ஷிர்க் இருக்குதாமே, ஓத முடியாது. ஜாவியாவுடைய ஓதல்களை ஜாவியாவில் ஓத முடியாது, தக்கியாவுடைய ஓதல்களை தக்கியாவில் ஓத முடியாது. இது சண்டை பிடிக்கிற விஷயம் அல்ல, பேசி திரிகிற விஷயம் இல்ல, வாட்ஸ்அப்பா பேசுற விஷயம் அல்ல, குரூப்பை உருவாக்கி பிரச்சனை உருவாக்குற விஷயம் அல்ல. எங்கட ஜாவியாவுக்கு நாங்க வரணும், எங்கட தக்கியாவுக்கு நாங்க வரணும், இல்முடைய மஜ்லிஸை ஏற்படுத்தணும். அட்லீஸ்ட் எங்கட பிள்ளைக்கு இந்த மையத்தை தொழுவிக்க தெரியுமா? இவ்வளவு ஆளுங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மஷாயிஹ்மார்கள் இருந்தாங்க பலவரும். இவ்வளவு அழகான முறையில புகழ்ந்து புகழ்ந்து அழகாக வருஷத்துக்கு வருஷம் 40, 50, 150, 200 ஸ்ரீதேவிகளே எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த சங்கையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌலிது ஷரீஃபா இருக்கட்டும், மனாகிபு தமாமாக இருக்கட்டும், எல்லாமே 150க்கு மேல். இந்த 150 வருஷமா வந்த உலமாக்கள் ஓலாதவர்களா, இல்மில்லாதவர்களா? அவங்களுக்கு தெரியாதா எது ஷிர்க் எது பித்அத் என்று? எனவே சண்டை பிடிக்கிற காலம் அல்ல, சண்டை பிடிக்க தேவையும் இல்லை. எங்கட பள்ளிவாசலுக்கு, எங்கட ஜாவியாக்கு, எங்கட மதரசாவுக்கு நாங்க அடிக்கடி வரணும். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கட புளூரலா நினைச்சு கொண்டு நிக்கிறோம். நாம் வராட்டி அவர் வருவாரு, அவர் வராட்டி இவர் வருவாரு, இவர் வராட்டி அவர் வருவார். எங்க மகளோட கல்யாணத்துக்கு நான் வேற அப்பாயின்மெண்ட் வச்சு கொள்வேனா? ஏன் தம்பியோட கல்யாணத்துக்கு நான் வேற சரி போவேனா? ஏன் வாப்பாட முக்கியமான விஷயத்துக்கு இன்னொருத்தருக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேனா? இல்ல. ஏன் வாப்பா, ஏன் உம்மா, ஏன் மகள் இப்படி நினைக்கிறத போல ஏண்ட தக்கியா, ஏண்ட பள்ளி, ஏண்ட ஜாவியா, ஏண்ட ஔராத், ஏண்ட ஷேக் எனக்கு தந்தத்தை நான் விடுபடாம ஓடுவேன். எதுவரையில் ஓடுவேன்? கல்வி வெளிச்சமாகும் வரையில் ஓடுவேன்.
கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, எங்களுக்கு வர 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 மக்களுக்கு பிரச்சனை கூடிக்கொண்டே போகுது. என்ன காரணம்? சரியான ஓதல்கள் அந்தந்த நேரத்துக்கு ஓதரம் இல்ல. பிரச்சனை ஒன்று வந்துட்டு அதை தீர்த்துக் கொள்ள முடியாது. தடமாறுகிறோம், தத்தளிக்கிறோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் வழியை தந்திருக்கிறான். வலிமார்கள் நல்ல பரக்கத்தான வழியை காட்டி தந்திருக்கிறார்கள். அவர்களை புகழத்தான் வேண்டும், அவர்களை ஜியாரத்தை செய்யத்தான் வேண்டும், அவரோட பொருட்டால துவா கேட்கத்தான் வேண்டும், விட்டுவிடக் கூடாது. ஆனால் அவங்க சொன்னதை செய்யாம எங்கட கல்புல் உள்ள நோய் சுகமாகாது. அதை சுகமாக்குறதுக்கு நிறைய மருந்துகள் தந்திருக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக் தந்திருக்கிறாங்க, மல்டிவிட்டமின் தந்திருக்கிறாங்க, ஹிஸ்புல் பஹரத் தந்திருக்கிறாங்க, புர்த ஷரீஃபை தந்திருக்கிறாங்க, ஸலாத்துன் நாரியாவை தந்திருக்கிறாங்க. வேறு வேறு இஸ்முல்லாஹ் உள்ள பல ஓதல்கள், ராத்திபுகள், அதே போல குர்ஆன் ஆயத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாயால வந்த துஆக்கள், வாரிதான துஆக்கள் ஒன்றே நாங்க ஓதுறோமா இல்லையான்னு பார்த்தா 10% உள்ளவங்களும் சரியாக ஓதுறதாக தெரிவதல்ல. அதனாலதான் நாம் முன்னேறாம இருக்கிறோம். இன்றைக்கு நான் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன? யாராவது ஒருத்தர் மனசு வந்திருந்தா அல்லாஹ் ரசூலுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், கால பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். நான் இப்படி பேசுறது என்னடா இவர் ஆவேசமா பேசுறாரு, என்னடா இப்படி பேசுறாரு என்று யாரும் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். If there is understanding, there is no misunderstanding. நான் யாரு எதுக்காக பேசுறேன்றதை யோசிச்சால் ஒரு நாளும் நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. 25-30 வருஷத்துக்கு பிறகு இரத்த கண்ணீர் வடிக்காம எங்கட இடங்களை பாதுகாத்து எங்கட அமல்களை நாங்க செஞ்சு கொண்டு போகக்கூடிய வழியத்தான் சொல்கிறேன். எனவே உங்களோட தரீகத்து ஷேகுமார்கள் தந்த ஔராதுகள் இதை சரியான முறையில் செஞ்சு வாங்க. கல்வ அடக்குங்க, கோபத்தை அடக்குங்க. கோபம் வரும் பொழுது ஒண்ணுவடுங்க, இல்லாத எழும்பி நில்லுங்க. கோபத்தை அடக்கி பல்லால கடிச்சு முழுங்குங்க, மன்னிங்க, விட்டு கொடுங்க, எல்லாரையும் கண்ணியப்படுத்துங்க. ஒருத்தரை பத்தியும் பின்னால பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும்தான் நடக்கும், அல்லாஹ் நாடாம நடக்கவே ஆகுது. எனவே அல்லாஹ் எதை எனக்கு எழுதி வச்சானோ அது கிடைச்சே தீரும், எதை எழுதலையோ அது கிடைக்கவே ஆகுது. எனவே அவருக்கும் இவருக்கும் அதுவும் இதுவும் சொல்லிக் கொண்டிருக்காம எல்லா தரீக்கத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இது பள்ளிக்கு மட்டும் சொல்லக்கூடியதல்ல, லைவாக கொடுக்கப்படுகிறது, SLBC கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா இலங்கை நாட்டுடைய நிலைமை ஆரம்பமாக இலங்கை நாட்டுக்கு தரீக்கா வந்தது. தரீக்கத்தில் உள்ள ஷேகுமார்கள் வந்தார்கள், பள்ளி வாயில்களை கட்டினார்கள், மதரசாக்களை கட்டினார்கள், ஜாவியாக்களை கட்டினார்கள், தக்கியாக்களை கட்டினாங்க. நினைச்ச உடனே சிறுக்கு பிடியத் என்று சொல்லி உடைச்சி போட முடியாது. அதை நான் கொண்டாடணும், தக்வாவோட வாழணும். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறோம். அல்லாஹ் அல்லாத எந்த தரீக்கத்தில் உள்ளவர்களும் வணங்கல்ல. எந்த ஷேகும் அல்லாஹ் அல்லாத இன்னத்தரை வணங்க சொல்லவும் இல்லை, எந்த ஷேகும் தொலை வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. எனவே இந்த தரீக்கா எங்கட பிள்ளைகளுக்கு போய் சேரணும், பேர பிள்ளைகளுக்கு சேரணும். 50 வருஷத்துக்கு பிறகு ஒன்றுமில்லாம கையை விரிச்சா அந்த டைமுக்கு கொழும்புல ஒரு பேட்ச் சிங்கப்பூர் விலையில வந்துடும், கொழும்புல ஒரு பேட்ச் ஹாங்காங் பேங்காக் விலையில வந்துடும். ஏன்? காணி இல்ல, அபார்ட்மெண்ட் மட்டும்தான். யாரு சரி ஒருத்தருக்கு சொந்த நிலத்துல 10 பேட்சஸ் இருந்தா அவரை விட பெரிய கோடீஸ்வரன் கொழும்பில் இருக்க மாட்டார். அந்த டைமுக்கு நீங்க தக்கியா கட்டுறதுக்கும் ஜாவியா கட்டுறதுக்கும் பள்ளி கட்டுறதுக்கும் புதிய ஒரு இடத்தை நாங்க பார்ப்போம், சுன்னத்தை மாத்துகின்றதுக்கும் ஒரு நாளும் நடக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏந்த மனைவிய நான் தான் பாதுகாக்கணும், ஏந்த பிள்ளைகளை நான் தான் பாதுகாக்கணும், ஏந்த தாய் தாப்பனை நான் தான் சம்பரிச்சு பாதுகாக்கணும். அடுத்து விட்டு மனுஷர்கள் அக்கறவராது. எனவே நாங்களே எங்கட தரீக்காவை ஹயாத்தாக்கி பிள்ளைகளுக்கு இல்ம கொடுத்து பிள்ளைகளை குட்டிக்கொண்டு வந்து உலமாக்களோட கனெக்ட் பண்ணி வைத்து நல்ல நல்ல உபதேசங்களை கொடுத்து சீதேவிகளாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அனைவரையும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு வந்தவர்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ் இவ்வளவு நேரமும் பேசிய பேச்சுக்களை இஹ்லாஸோடு பேசிய பேச்சுக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இவ்வளவு நேரமும் பேசியதை நாம் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையாக ஆக்கி, பள்ளிவாயில் நிர்வாகத்தை ஒற்றுமையாக ஆக்கி, தக்கியாக்கள் ஜாவியா
இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒற்றுமையாக ஆக்கி இல்மை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல் இல்மு நாஃபி எனும் நல்ல அறிவாற்றலை கொடுத்து சீதேவிகளாக ஆக்கி செல்வத்தோட கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் ஹயாத்து நீளமாக பரக்கத்தோட வாழ்வு வலிமாருடைய துவா பரக்கத்தோட சீதேவித்தனத்தோட கலிமாவோட மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் பிஃபضلி. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.